கைஸ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சாரிங்க, ரொம்ப நாள் டிலே ஆகிட்டேன். நான் வந்துட்டு குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக சேலம் வந்துட்டேன். அப்படியே ஃபீவர் அப்படியே கொஞ்சம் அப்படியே போயிடுச்சுங்க. சாரி, இதுக்கப்புறம் வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு வீடியோ வரும். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருப்பாளா. இப்போ வந்து யோசிச்சு பார்க்குறான், என்ன யோசிக்கிறான்னு தெரியல. இங்கே நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாதிரி நான் வந்துட்டு அவளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கு, அவள் வேணான்னா நான் ஒதுங்கி போயிடலாம் இருக்க மச்சான், அவளை நான் ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு என்னை பிடிக்கல போல அப்படின்னு வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஃப்ரெண்ட் என்ன சொல்றான், ஓகே உனக்கு என்ன தோணுதோ அதே செய், ஏன்னா அவங்களுக்கு உனக்கு பிடிக்கல அப்படின்னா நீ ஃபோர்ஸ் பண்ண அது நல்லா இருக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுமே சொல்லிட்டு இருக்கான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வரா. ஹீரோ பத்தி பேசதான் வரான். ஹீரோக்கே ஆச்சரியமா இருக்கு, ஏன்னா எப்பவுமே வந்துட்டு ஹீரோ தான் போய் அப்ரோச் பண்ணுவான். இந்த வாட்டி ஹீரோயின் வரா. ஸோ என்ன சொல்றேன்னா, ஹீரோ கிட்ட வந்து நான் பேசணும் அப்படின்னு சொல்ல வரல. அப்போ கரெக்டாக ஃப்ரெண்டு வந்துட்டு அசிஸ்டன்ட் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஓகே நீங்கள் ரெண்டு பேரும் பேசுங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். ஸோ ஹீரோ கேட்குறான், என்ன ஒர்க்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறானா, எனக்கு வந்துட்டு உன்னை நான் மீட் பண்ணுறதுக்கு காரணம் வந்துட்டு எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சும்மாவே ஹீரோ வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவான். அவள் ஹெல்ப் பண்ணு வந்துட்டு கேட்டால் அவள் ஹெல்ப் பண்ணாமல் விடுவானா. ஸோ வந்துட்டு ஓகே நான் ஹெல்ப் பண்ணுறேன், எனக்கு நீங்கள் வந்துட்டு நான் தப்பாக நினச்சிக்காதீங்க, நானே வந்து கேட்குறேன்ட்டு எனக்கு அந்த ஹெல்ப் மட்டும் பண்ணி கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோக்கா நீ எப்போ வருவே என்கிட்ட பேசுவேன் ஹெல்ப் கேட்பேன்னு காத்துட்டு இருக்கான் அவன். இந்த மாதிரி கேட்கும்போது ஓகே அப்படின்னு வந்து சொல்கிறான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோட கம்பெனியில் வந்துட்டு ஒரு மீட்டிங் மாதிரி நடக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இன்டர்வியூக்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சீட் என்ன பண்ணுறான்னா, ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி என்ன பண்ணா ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அங்கே வந்துட்டு அப்ரோச்சபுளாக வந்து நிற்கிறான். அவள் என்ன சொல்கிறானா, நாங்கள் ரெண்டு பேரும் கடைசியில் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு இல்லை, இப்போ எனக்கு ஒரு சிஸ்டர் டைப் மட்டும் தான், எனக்கும் இவளுக்கும் எந்த ரூமர்ஸும் கொடுக்காதீங்க, நான் வந்து உங்களுக்கு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இவ கிடையாது, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வேற ஒருத்தவங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சிட்டிக்கெலாம் சமக்கவும் வருது. அப்படியா, அது யார் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான். அங்கே இருக்க மீடியம் இப்பெல்லாம் கேட்குறாங்க உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை காட்டுங்க. ஸோ என் கேர்ள் ஃப்ரெண்டு வராங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கையை காட்டுறான். அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோயின் தான் வரா. ஸோ இந்த ஹெல்ப் தான் நம்ம ஹீரோயின் கேட்குறாள் என்னன்னு ஹீரோயின் வந்துட்டு கேட்டிருக்கா போல. ஸோ வந்து அவனும் வந்துட்டு அக்செப்ட் பண்ணியிருக்கான். அவங்க மீடியம் பீப்புளுக்கு முன்னால வந்து ரெண்டு பேர் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி வந்துட்டு நிற்கிறாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுன்னா, ஹீரோயின் கையை பிடிச்சி லவ் யூலாம் சொல்லி அப்ரோச்லாம் பண்ணுறான். அங்கே இருக்க மீடியம் பீப்புளாக எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அப்படி நல்லா கப்பலாக நிற்கிறதெல்லாம் பார்க்கும்போது கரெக்டாக அங்கே அந்த அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களை பார்த்து இவ கண்டிப்பாக ஏதோ ஒரு பிளான் போட்டு தான் இவ வரா, இவ ரொம்ப டேஞ்சரான பரிச்சாட் வந்து ரொம்ப டேஞ்சரான ஆளு, இவ ஏன் இங்கே வந்திருக்கா அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அக்கா தங்கச்சி ரெண்டு பேருமே பேசிக்கிறாளுங்க. அந்த அக்காவுக்கு ரொம்ப கோவம் வருது, இவன் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன் எடுக்குமா, அதில் வந்து ஒரு விஐபி டேபிள் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு இங்கே உட்காருன்னு சொல்லிட்டு போயிருப்பான். ஹீரோயின் உட்காந்துருப்பா. அந்த இடத்துக்கு கரெக்டாக இவங்க ரெண்டு பேரும் வந்துருவாங்க. இது எங்க ஃபேமிலி உள்ள டேபிள், ஸோ இந்த குடும்பத்தை சார்ந்த டேபிள், இதுல என்ன நீ எதுக்கு உட்காந்துருக்க அப்படிங்கும் போது ஹீரோ தான் என்ன உட்கார வச்சிருக்கான், நான் அவனுக்கு அஃபிஷியலாக கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லும் போது இவன் என்ன சொல்லணும், அக்காஸ் கறி சொல்கிறான், அதுக்கு உனக்கு வந்து தகுதியே கிடையாது, ஃபர்ஸ்ட் என் ஹஸ்பண்டை சர்வீஸ் பண்ண நின்ற, அதுக்கப்புறம் என் தங்கச்சி ஹஸ்பண்ட் கிட்ட வந்து போயிட்டு இருந்தேன், இப்போ இது ரெண்டுமே செட் ஆகலைன்னு சொல்லிட்டு இப்போ என்னோட தம்பி தான் போல ஹீரோ, ஸோ என் ஃபேமிலிக்குள்ள வந்துட்டு உள்ளார வர பார்க்குறியான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கத்துறாங்க. அப்போ வந்துட்டு இவன் என்ன சொல்றான்னா, எதிரிக்க முடியாது, இந்த இடத்துல தான் நான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஃபர்ஸ்ட் வந்தவங்க ஃபர்ஸ்ட் இடத்துல உட்காந்துருக்காங்க, லாஸ்ட் வந்தவங்க வேற இடத்துல போய் உட்காருங்க, ஃபர்ஸ்ட் கம் சொல்லுவாங்கல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்னா அந்த மாதிரி அவ சொல்லுவாளா. இவளுக்கு கடுப்பா இருக்கும். இவனா ஆகுனா இந்த அக்கா என்ன பண்ணுவா, தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்துறது இந்த மாதிரி வேலை தானே பார்த்துட்டு இருப்பா. ஸோ தண்ணி எடுத்து ஊத்த போவா. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவானா, நீ தண்ணி எடுத்து ஊத்து, கையிலேயே ஒரு ஸ்பூன் வச்சிருப்பா, எடுத்து குத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பான். கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து தடுத்துருமா, தடுத்து அக்கா வந்து அழைச்சிட்டு போவான். என்ன பண்ற, ஆக்சுவலி இது வந்துட்டு ஹீரோட அப்பாவும் இந்த ரெண்டு பொண்ணோட அம்மாவும் அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அவங்களாம் அக்கா சிஸ்டர்ஸ் அப்படிதான் வந்துட்டு பேசிக்கிறாங்க. உடனே டக்குன்னு அழைச்சிட்டு போயிட்டு நீ என்ன பண்ற, எதுக்கு நம்ம ஹீரோயினை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்கறான். பின்னாடியே வந்துட்டு இவ இருக்கால தங்கச்சிக்காரி, அவளை வந்துட்டு என்ன சொல்றான்னா, நீ ஏன் வந்துட்டு அவளுக்காக சப்போர்ட் பண்ற, அவளை எதுக்கு நம்ம குடும்பத்துக்குள்ள கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து சண்டை போடுறா. இவனா நம்ம ஃபேமிலிக்கு வந்துட்டு லாய்க்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறா. சண்டை போட்டு ரெண்டு பேருமே போயிடுறாங்க. பட் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை விட்டு கொடுக்குற மாதிரி கிடையாது. ஸோ தங்கச்சி சொல்றா, அக்கா நீக்கு பொறுமையா இரு பாத்துக்கலாம், ஆனா அவ டேஞ்சர் தான், நான் பாத்துக்கிறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி வந்துட்டு அக்கா கிட்ட வந்து அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுதுல்ல, இவன் அஃபிஷியலா வந்துட்டு ஹீரோயின் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிட்டானே. ஸோ ஹீரோட அப்பா என்ன பண்றாருன்னா கோபப்படுறாரு,
எப்படி அந்த பொண்ணை வந்துட்டு வந்து கேர்ள் ஃப்ரெண்டா சொல்லுவான், நம்ம ஃபேமிலி பேர் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்காரா. இந்த பாருடா மகனே, அவங்கவுங்க லைஃப் வந்துட்டு சூஸ் பண்ணதுக்கு அவங்கவுங்களுக்கு உரிமை உண்டு. நான் உன் லைஃப்பை தடுக்கல, உன் பசங்க லைஃப்பை தடுக்கல. ஸோ அவனுக்கு வந்துட்டு என்ன பிடிச்சிருக்கோ அதை அவன் பண்ணட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்துட்டு அவன் கம்பெனி, ஒரு கம்பெனி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். அது அந்த ரெவென்யூ இதெல்லாம் பத்தி வந்துட்டு அப்ளைஸ் பண்ணி சொல்லிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் ஹீரோயின் வந்துட்டு அழைச்சிட்டு போயிருப்பான். ஹீரோயின் வந்து ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா சில சில விஷயத்துல நம்ம ஹீரோ வந்து நிறைய விஷயத்துல காப்பாத்துவானு. ஸோ வந்து தேங்க்ஸ் சொல்லுவாளா. ஹீரோ வந்துட்டு இதுக்கெல்லாமா தேங்க்ஸ் சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, தனித்தனி ரூம்ல போயிட்டு படுக்க போவாங்க. நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்க 2 பேருமே, உங்களோட அசிஸ்டன்ட் 2 பேருமே, அப்புறம் ஹீரோயின் 3 பேருமே வாங்க, நம்ம 4 பேருமே என்ன பண்றாங்க, வாங்க நம்ம போயிட்டு கிராம சைட்ல போய் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஸ்கூட்டி எடுத்துட்டு போறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் ஸ்கூட்டில வந்து அசிஸ்டன்ட் பொண்ணு ஏறி இருப்பா. அது வந்துட்டு பிரேக் டவுன் ஆயிடும். இவ வந்து கத்த ஒரு ஸ்கூட்டி கூட உள்ள கொண்டு வர மாட்டியான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவானா, அந்த கடல் பக்கம்லாம் அழைச்சிட்டு போய் காமிச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இங்க நடந்தே போனா நிறைய வியூலாம் இருக்குன்னு சொல்லுவானா. அப்படியே இவங்க 2 பேரும் நடந்து போகும்போது கரெக்டா மழை பெய்யும். இவன் வந்து ஹீரோ என்ன பண்ணுவானா, ஷர்ட்டை கட்டி மேலே வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோயிசமா வச்சுட்டு அப்புறம் அழைச்சிட்டு வருவோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டென்ட் இருக்கும். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இங்கே தான் தங்குவாங்க போல, அந்த மாதிரி டென்ட் இருக்கும். இது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் சேர்ந்து கிரியேட் பண்ண டென்ட். யார் வேணாலும் வந்துட்டு அடைக்கலம் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லுவான். ஓ அப்படியே ரொம்ப நல்லா இருக்கு. இங்கே ட்ரெஸ்ஸும் இருக்கும். ஏன்னா 2 பேருமே வந்துட்டு வெட்டா இருப்பாங்க, நனைஞ்சிருப்பாங்க. ஸோ இங்கே ட்ரெஸ்ஸும் இருக்கும், நீ சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவன் அசிஸ்டன்ட் என்ன சொல்லுவானா, நான் வேணிக்கிட்டு தான் வந்துட்டு பிரேக் பண்ணேன். ஏன்னா அவங்க 2 பேரும் ஒன்னா சுத்தணும். ஏன்னா ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயின் மேல வந்துட்டு லவ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியா இருக்கணும் தான் ஒன்னா இருந்தாங்க போது ஒன்னா விட்டேன். அதுக்காக தான் பிரேக் டவுன் ஆனாங்க போது எங்க அசிஸ்டன்ட்க்கு செம கோவம் வந்துடும். டேய் நீ என்ன பிளான் போட்டு தான் வந்துட்டு ஹீரோயினையும் அவங்களையும் ஒன்னா அனுப்பிச்சிருக்கியான்னு சொல்லிட்டு வந்து கத்த ஆரம்பிப்பான். அப்படியே அப்படியே அடிச்சு பிடிச்சி சண்டை வரும்போது தெரியாம இவங்க வந்துட்டு லிப் வந்து தெரியாம அவனோட லிப்ல வந்து டச் ஆயிடும். அதே இவன் ஒரு கிஸ்ஸாவே இவன் மாத்திடுவானா. இவங்களுக்கு அப்படி பதட்டமாயிடும். அந்த அசிஸ்டன்ட் அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு வந்து பதட்டமாயிடும். என்ன இது நம்ம டக்குனு இவனை கிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதட்டத்திலே வந்து போயிடுவாங்க. அவங்க அசிஸ்டன்ட்க்கு வந்துட்டு ஆனால் ஹாப்பியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஹீரோயின் வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிடுவான். ஹீரோ வந்து என்ன பண்ணுவானா, அங்கெல்லாம் ஃபுட்டுலாம் இருக்கும், இங்கே அடுப்பை பற்ற வைக்கலான்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்பான். ஹீரோயின் வந்து அதை பார்த்துக்கிட்டு இருப்பான். ஹீரோ வந்து பண்ணிட்டு இருக்கதெல்லாம் அவள் பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன பண்ணுவானா, அங்கே ஒரே மூங்கில தான் அடுக்கி இருக்கும். சும்மா அவங்க பேசிக்காக லைட்டாக தான் அப்படி கட்டியிருப்பாங்க போல. பேஸ் பண்ண ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க டக்குனு நம்ம மூங்கிலில் வந்துட்டு டச் பண்ண போவால, அது அப்படியே நம்ம ஹீரோயின் மேலே வந்துட்டு விழ வரும். கரெக்டாக ஹீரோ தான் வந்துட்டு மேலே வந்துட்டு படுத்துருவான். ஹீரோயின் மேல வந்து விழாம அப்படியே எல்லாமே மூங்கிலாம் அவன் மேல விழுற மாதிரி. ஹீரோயினுக்கு ரொம்ப இதாயிடும், தர்ம சங்கடமா ஆயிடும். எப்ப பார்த்தாலும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டு அவன் வந்து ஹர்ட் ஆயிடுறான். சாரி எப்ப பார்த்தாலும் வந்துட்டு என்னால நீங்க ஹர்ட் ஆறீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாளா. பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு, இது வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் தானே, அது இல்லாம உனக்காக நான் ஒரு விஷயம் பண்றேன் அப்படின்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லுவான். அப்படியே ஹீரோயின் அப்படியே பாப்பா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு டக்குனு ஹீரோயின் வந்துட்டு நவுந்து போவால. ஆனா புடிச்சு என்ன பண்ணுவான், டக்குனு வந்து கிஸ் பண்ணிடுவான். ஹீரோயின் வந்து எதிர்பார்த்திருக்கவே மாட்டா இவன் இந்த மாதிரி கிஸ் பண்ணுவான். ஆனா அவ வந்துட்டு அவாய்ட் பண்ணாம அவளை வந்துட்டு கிஸ் பண்ற மாதிரி காட்டுறாங்க. நெக்ஸ்ட் மல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க வெளியே வருவாங்களா. அப்ப ஹீரோ சொல்லுவான், சாரி உன்னோட பர்மிஷன் எல்லாமே நான் வந்துட்டு உனக்கு கிஸ் பண்ணிட்டேன், சாரி அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லுவான். ஹீரோயின் வந்து இட்ஸ் ஓகேங்க வாலா, இப்போ நான் வந்து பர்மிஷனோட கிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு உனக்கு கிஸ் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டுட்டு திருப்பி பண்றா. ஹீரோயினை வந்து அக்செப்ட் பண்ற மாதிரி தெரியுது. திருப்பியுமே வந்துட்டு கிஸ் பண்ணுவானா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கு உண்மையிலே கப்பலா மாட்டாங்கன்னு தெரியல. ரொம்ப ஹாப்பியா என்ன பண்ணுவாங்க, ரிட்டர்ன் வந்து ரெசார்ட்டுக்கே வந்துருவாங்க. ஹீரோயின் அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. ஹீரோவும் ஒரு பக்கம் அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். 2 பேருமே ஆக்சுவலி ஹீரோ வந்து வெளியே தான் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோ என்ன பண்ணுவான், அவளோட பால்கனி அவளோட வெளி பக்கம் வருவாள். அப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் பாத்திரமே ஓடி என்ன பண்ணிடுவானா, அந்த இம்பாக்ட் இருக்கும்ல டக்குனு போய் கிஸ் பண்ணிடுவான். ஸோ 2 பேருமே வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணாமே இருப்பாங்களா. அப்போ ஹீரோ கேட்பான், நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாவே இறந்துடுறியா, எதுக்கு இந்த ஆக்டிங்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ ஹீரோயின் சொல்லுவா, உன்னை வந்துட்டு என்ன வந்து உங்க ஃபேமிலியில வந்து ஏத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கண்டிப்பா எங்க எங்க அப்பா எல்லாருமே உன்னை ஏத்துப்பாங்க, நீ நான் ஏத்துக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிஸ் பண்றான். ஹீரோயின் உண்மையிலே அஃபிஷியலா கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிட்டானா என்னன்னு தெரியல. ஆனா இப்போதைக்கு இந்த மாதிரி தான் நடக்குது. ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாயிடுது. ஹீரோ வந்து ஹீரோயின் வந்து ஹக் பண்ணிக்கிறான். இந்த ட்ரெயின் வந்துட்டு ஹீரோனோட அண்ணன் வீட்டுக்கு போய் பாக்குறான். அது வந்து சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு போர்டு போட்டிருக்கு. இவங்க எங்க போனாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாஃப்ட்ட சொல்லி விசாரிக்க சொல்றான். அதுக்கப்புறம் இந்த ஹோட்டல்ல லில்லி இருக்காங்கல்ல, அவங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு சர்வன்ட் ஸ்டாஃபா தான் இருப்பாங்க. இப்ப கொஞ்சம் பெரிய போஸ்டிங் போயிட்டாங்கல்ல. ஸோ அந்த சர்வன்ட் ஸ்டாஃப்லாம் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு நீ இப்போ வந்து ஜாயின் பண்ணவ அதுக்குள்ள வந்து மேடம் கை காலை பிடிச்சி நீ மேலே போயிட்டேன்னு சொல்லிட்டு புல்லிங்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த ஹோட்டல்லே எப்டாய்க்குள்ள வந்துட்டு டீமா இருந்துக்கிட்டு சண்டை வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து அக்காவை தங்கச்சும் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்து கத்துவாங்களா. ஒரு 2 பேர் இந்த இந்த பசங்கள்லாம் அடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, ஸ்டாப்பே பண்ண மாட்டாங்க. இது அவங்க டென்ஷன்ல கத்தமும் திருக்குன்னு வந்து அவங்களுக்கு ஹார்ட் வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி நெஞ்சை பிடிச்சிட்டு கீழே உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் தங்கச்சியும் ஹஸ்பண்டை போயிட்டு அட்மிட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க அம்மா கேட்பாங்க, என்ன ஆச்சு ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இவன் நடந்ததெல்லாம் சொல்லும் போது, ஒரு
ஹோட்டலில் கூட அக்கா தங்கச்சியெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்கும். ஸோ வந்து திட்டுவாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் சொல்லுவாங்க, இங்கே ரொம்ப ப்ரெஷர் ஆகிட்டு இவங்களோட ஹார்ட் ரொம்ப பலவீனமாக இருக்குது, இவங்க வந்து டென்ஷனே ஆகக்கூடாது, இதேமாதிரி ஆகிட்டே இருந்தேன்னா ஒரு வேளை அவங்க இறக்கிறது கூட வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கிராண்ட்மா வந்துட்டு கூப்பிட்டு விசாரிப்பாங்க, அவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க போல, கூப்பிட்டு விசாரிப்பாங்க நடந்ததெல்லாம் சொல்லும் போது. அப்போ வந்துட்டு இவங்களோட அண்ணன் சொல்லுவாரு, ஒரு ஹோட்டலில் கூட உன்னோட குழந்தைங்க உங்க பொண்ணால வந்து ஹேண்டில் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணி சிரிச்சிட்டு இருப்பாரு. இவங்க பாருங்க என் பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு, இந்த நேரத்துல இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு அண்ணனோட தங்கச்சி வந்து சண்டை போடுவாங்க. அப்போ வந்து கிராண்ட்மா வந்துட்டு வாயை மூடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் கொண்டு வரேன், ஸ்டாஃப் எல்லாம் ஒத்துமையாகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் தான் கட்டுறாங்க. அங்கே இருக்க ஸ்டாஃப்க்கு எல்லாருக்குமே ஒரு மெசேஜ் வரும், மீட்டிங் ஹால் ரூமுக்கு வந்துட்டு வாங்க, எல்லாருமே வரணும்னு சொல்லிட்டு. அங்கே இருக்க பெரிய பெரிய ஸ்டாஃப் மேனேஜர் அவங்க எல்லாருமே வர ஆரம்பிப்பாங்க. அம்மா இங்கே என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பொண்ணுங்க ரெண்டு பேர் கேட்பாங்களா. பாட்டியோட ஏற்பாடு தான், ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்துட்டு மெசேஜ் வந்திருக்கு, டெம்பரவரியாக ஒரு ஸ்டாஃபை போட்டிருக்காங்களாம், அவங்க இங்கே வருவாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாரும் யார் அந்த ஸ்டாஃப்னு சொல்லிட்டு ரெண்டு டீமாக இருக்காங்க, ஸ்ப்ளிட் பண்ணி சண்டை போட்டு ரெண்டு பேருமே தனித்தனியாக இருக்காங்க. அங்கே இருக்க மேனேஜர் வந்துட்டு இந்த மாதிரி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்குலேருந்து தான் மெசேஜ் வந்திருக்கு, ஒருத்தங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு. அது வேற யாரும் நம்ம ஹீரோயின் தான். நம்ம ஹீரோயின் தான் இந்த மாதிரி மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ல. ஸோ வந்துட்டு என்ன பண்றான்னா, இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் ஒர்க் பண்றவங்க நம்ம வந்துட்டு ஒத்துமையா இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த கிராண்ட்மா வந்துட்டு இந்த கம்பெனி இருக்க ஸ்டாஃபுக்குலாம் ஒரு நல்ல புத்திமதி வேணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டு போட்டிருப்பாங்க. ஹீரோயின் வந்துட்டு கிளாஸ் ஆரம்பிக்கிறா. அது எல்லாருமே வந்து ஸ்டாஃப் வந்து கேட்குறாங்க. ஹீரோயின் கிளாஸ் வந்து எல்லாருமே பிரிச்சிருக்கு. ஸோ ரெண்டு பக்கம் ஆப்போசிட் இந்த கேங் வந்துட்டு இப்போ கை கொடுத்து ஃப்ரெண்டாக ஆகுறாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது கலா வந்துட்டு கேட்பான், என்ன என் ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டோன்னு நினைக்கிறேன், கிராண்ட்மா கிட்ட வந்துட்டு வேலை வாங்கிட்டு என் கம்பெனிக்குள்ளே வந்துட்டோன்னு நினைக்கிறியாங்கும் போது இவர் திரும்பி, நான் அப்படிக்கெல்லாம் கிடையாது, நான் வந்துட்டு ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட், ஸோ அவங்க வந்து என்னை நம்பி இந்த ஒர்க்கை வந்து கொடுத்துருக்காங்க, ஏன் உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி இருக்கும் போது அப்போ இவ என்ன சொல்லுவானா, இங்கே பாரு 1000 தான் இருந்தாலுமே நீ வந்து எங்கள் குடும்பத்துக்குள்ளே வர முடியாது, நாய் தான், சிங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுவாளா. உடனே வந்துட்டு அப்படியா, நான் நோட் பண்ணிக்கிறேன், நான் நாயின் நோட் பண்ணிக்கிறேன், ஆனால் சிங்கத்தை விட நாய்கிட்ட இவ்வளோ டேலண்ட் இருக்குது, அது நன்றி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நாய்கிட்ட இருக்க குட் குவாலிட்டி அதெல்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, அது சிங்கத்துக்கிட்ட கிடையாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, ஒரு மாதிரி மிரட்டிட்டு அப்படி போவாளா. இவளுக்கா செமைய கோவம் வரும், இவ்வளோ தைரியமா இருந்தா இப்படி பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, இந்த பீமா அக்கா கறி வந்துட்டு கத்த ஆரம்பிப்பான். அவளுக்கா ரொம்ப திருப்பி டென்ஷன் வரும். டக்குன்னு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, என்னம்மா நடக்குது, இது நம்ம ஹோட்டல், அவ என்ன வந்து நம்ம ஸ்டாஃப் எல்லாம் பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாளா. அவங்க அம்மா வந்துட்டு இதெல்லாம் பாட்டியோட ஏற்பாடு, என்ன பண்ணலாம், கொஞ்ச நாள் போட்டோ வீடு பார்த்துக்கலாங்கும் போது இவளுக்கு திருப்பி ஹார்ட் வலிக்க ஆரம்பிக்கும். ஏய் நீ அமைதியா இரு, காமா இரு, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆகிட போகுது, அதுக்காக தான் இந்த மாதிரி நாங்கள் போட்டிருக்கோம், நீ அமைதியா இருந்தா அம்மாவும் தங்கச்சியும் சொல்லிட்டு இருப்பாங்க. எங்க அந்த என்னோட புருஷன் எங்க புருஷனுங்கும் போது இந்த தங்கச்சிக்கு அம்மாக்கு என்ன தோணும், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்கிற மாதிரி ரெண்டு பேர் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இவ என்ன பண்ணுவானா, ஹஸ்பண்டே கால் பண்ணி எங்க இருக்க, ஹஸ்பண்டே கால் பண்ணி கேட்கும் போது அவன் விஐபி கிளைண்ட்டை வந்து பார்க்க வந்தேன்னு சொல்லுவான். ஆனால் அவன் அதெல்லாம் பண்ண மாட்டான், ஹீரோயினை பார்க்க தான் வந்திருப்பான். நீ என் கம்பெனிக்கு வந்து ஹோட்டலுக்கு வந்ததுக்கு நான் ஹானரபிளாக வந்துட்டு வெல்கம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு கூப்பிடுவா. அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அவள் வந்து லில்லிக்கிட்டேயுமே அந்த இன்னொரு பொண்ணு இருப்பாள், அவட்ட வந்து என்ன சொல்லியிருப்பானா, இந்த மாதிரி இவன் நிறைய இல்லீகல் பிசினஸ்லாம் பண்ணுறான், அந்த பார்ட்டி கம்பெனியோட பணத்தெல்லாம் வந்து நிறைய விஷயத்துல வந்து ஆட்டையே போடுறான், ஸோ இவனை பற்றி எல்லாமே ஹீரோ ஃபேமிலிக்கு வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆல்ரெடி வந்துட்டு உமனைசர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும், பட் இவன் நிறைய விஷயம் இல்லீகலாக பண்ணுறானா அதெல்லாம் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு இவன் கூட பழகணும் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறான். அதே மாதிரி இவன் என்ன பண்ணுவான், ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு என்னோட கம்பெனிக்கு வந்து இங்கே ஸ்டாஃபோட பிரச்சனைலாம் வந்துட்டு சால்வ் பண்ணதுக்கு உனக்கு ஒரு கிஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு பொக்கே கொடுப்பான். அதுக்கப்புறம் ஒரு பிரேஸ்லெட் வந்து கிஃப்ட் பண்ணுவான். அது ஹீரோயின் வந்துட்டு பாப்பா. அப்படியே பார்த்துட்டு அப்படியே அதை வந்துட்டு இவன் முன்னாடி ஒரு ஃபீலிங்ஸோட பார்க்குற மாதிரி பார்த்துவேன். சரி நீங்களே போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லுவாளா. அப்புறம் இவன் என்ன பண்ணுவான்னா போட்டு விடுவான். இவனுக்கு ஹீரோயின்ட்ட பேசும்போதெல்லாம் அவனோட பழைய காதலி பிரிமோட ஞாபகம் தான் இவனுக்கு வரும். ஸோ லைட்டாக சொக்கி மயங்கி அப்படியே பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஒரு ஆக்டர் ஒருத்தர் இருக்கான, அவன் பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்டுடியோக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கும். அந்த பொண்ணு வந்துட்டு ஆக்டிங்க்கு வரல, யாரோ டேரக்டர் சொந்த பொண்ணு. இந்த பொண்ணு ஆல்ரெடி எங்கேயும் பார்த்தா மாதிரி இருக்கல, ஹீரோட சொந்தக்கார பொண்ணு மாதிரி தான் இருக்கு. அந்த பொண்ணு வந்துட்டு இந்த ஆக்டர் கூட பழகுற மாதிரி காட்டுறாங்க. பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம், ஹீரோயின் வந்துட்டு இந்த ஹோட்டல்ல வந்துட்டு ஸ்டாஃப் எல்லாம் ஒழுங்கா இது பண்ணியிருப்பாங்க. ஸோ பாட்டிக்கு வந்து மல்டிபிள் பிஸ்னஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஸ்டாஃபோட மனநிலையை பார்த்து நீ வந்து டீச்சிங் லெக்சரா போமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்லுவாங்க. இப்போ ஹீரோயின் வந்து அஃபிஷியலா இந்த கம்பெனில ஒன் ஆஃப் த ஒர்க்கரா, ஒன் ஆஃப் த இதான் வந்துட்டு ஒரு மேனேஜர் போஸ்டிங் மாதிரி கொடுக்குறாங்க. ஹீரோயின்கா இந்த மாதிரி பாட்டி இத்தனை பெரிய பொறுப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கலங்கும் போது நீ நல்லா ஒர்க் பண்ணியிருக்க, ஸோ அதனால தான் அவங்க வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். ஆனால் நாளைக்கு வந்து நீ ஏன் கம்பெனிக்கு தான் வரணும், நாளைக்கு ஏன் ஸ்டாஃப் கிட்ட வந்து லெக்சர் எடுக்கிற டைம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அது இல்லாமல் நீ இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு வராத, என்னோட ஸ்டாஃப் எல்லாமே வந்துட்டு மேலு உன்னை வந்துட்டு சைட் அடிப்பாங்க அப்படின்னு வந்துட்டு ஹீரோ சொல்லுவான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு நான் இப்படிதான் வருவேன்னு சொல்லிட்டு சும்மா நக்கலா பேசுவான். இல்லை இல்லை
எனக்கு வந்து ரொம்ப ஜலஸாக இருக்குன்னு ஹீரோ சொல்லுவான். அப்படியே பார்த்து சிரிச்சுட்டு 2 பேருமே வந்து கிளம்பி போயிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவளுக்கு ரொம்ப கியூரியாசிட்டியாக இருக்கும் தங்கச்சிக்காரிக்கு வந்துட்டு ஹீரோயின் யாருன்னு. ஸோ பரிச்சாட் வந்துட்டு எப்படி எங்கள் கிராண்ட்மா வந்துட்டு மற்ற கம்பெனிக்கெலாம் வந்துட்டு இந்த மாதிரி போட்டாங்க, ஒரு போஸ்டிங் கொடுத்தாங்கன்ட்டு அவளோட பேக்ரவுண்டை கூட ஏன் எங்கள் பாட்டி விசாரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வரும். ஸோ இவளுக்கு தெரிஞ்ச பேக்ரவுண்டை வந்து செக் பண்ண சொன்னால் ஒரு 8 வருஷத்துக்குள்ள கார்டு மட்டும் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி அவள் என்ன பண்ணா அப்படிங்கிறதுக்கு வந்து ப்ரூஃபே இருக்காது. அப்போ 8 வருஷத்துக்கு முன்னாடி அவள் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு யோசிப்பா. 8 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் ப்ரிமா தானே வந்திருப்பா. ஸோ அவளோட ஐடென்டிட்டி எல்லாருமே வந்துட்டு மாற்றி தானே நம்ம ஹீரோயின் வந்திருக்கா. ஸோ இவ என்ன பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவ யோசிக்கிறா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டை பார்க்க போவா. ஹஸ்பண்ட் வந்து அங்கே ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்துட்டு இவகிட்ட ரொம்ப க்ளோஸாக இவன் இருக்க மாட்டான். பட் அவள் வந்துட்டு பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணியிருப்பான். கரெக்டாக அந்த நேரத்தில் பார்த்து அந்த தங்கச்சி வந்து சொரன் வந்து போயிருப்பான். போகும்போது இந்த பொண்ணு இந்த ஹஸ்பண்ட் மேலே வந்துட்டு இப்படி ஹக் பண்ணி வந்து பார்த்துருப்பா. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டை பார்த்து உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு போவாளா. அந்த பொண்ணை பார்த்து முறைச்சிட்டே போயிடும். ஸோ என்ன பண்ணுவானா இதை பற்றிலாம் எதுவுமே கேட்க மாட்டா. போனமே ஹீரோயினை பற்றி அவள் பேக்ரவுண்ட் வந்துட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணி தான் நீங்கள் வந்துட்டு லெக்சராக சேர்த்தீங்க, கிளாஸ்க்கு கொடுக்கறதுக்கு கேட்டிங்களாங்கும் போது அது மாதிரி பாட்டி வந்து சேர்த்துருக்காங்க. உங்கள் பாட்டி கூட பேக்ரவுண்ட் வந்து செக் பண்ணலையா, அப்பா வந்து நல்லவளாக தான் இருந்திருப்பா அப்படின்னு வந்துட்டு இந்த ஹஸ்பண்ட் சொல்லுவான். சொல்லும் போது இவளுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வரும். கண்டிப்பாக அவங்க வந்துட்டு பரிச்சாட் ரொம்ப நல்லவங்க தான், நீ எதுக்கு பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கோவப்பட்டு என்ன பண்ணுவான், தண்ணி எடுத்து மூஞ்சில் ஊற்றிடுவான். யாரை வந்து நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, அவளோட பேக்ரவுண்ட் உன்னோட ஹெல்ப் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட போவா. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பாள், வந்து ஹஸ்பண்ட் கிட்ட வந்து ஹக் பண்ணியிருப்பாள். ஸோ அவகிட்ட போயிட்டு என் ஃபேமிலியில் வந்து டச் பண்ணாதே, என் ஃபேமிலி இருக்க எந்த ஆம்பளைக்கிட்டையுமே வந்துட்டு யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்க சாவடிச்சிருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பாத்ரூமில் வச்சுட்டு அடிச்சுட்டு அந்த பொண்ணு மேலே தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு என்ன பண்ணுவானா போயிருப்பா. நெக்ஸ்ட் டைம் ஹீரோயின் வருவான். என்ன இங்கே நிறைய ஸ்டாஃப் இருப்பாங்க, கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு வர சொன்னேன், யாருமே கவனங்கும் போது இல்லை இது ஒரு டேட்டிங் மாதிரி சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவானா ஒரு பொம்மை கொடுப்பான். இது வந்து டாக் கூட, டாங்கிறது நம்ம ஹீரோயினோட பொண்ணு. ஏன்னா அவன் எப்படி டா ஞாபகம் இருக்கா, ஆமாம் அவன் அண்ணன் பொண்ணுன்னு சொன்னேன்ல, ஹீரோயின் வந்து அண்ணன் பொண்ணுன்னு சொல்லிச்சிருக்கா. ஸோ எனக்கு அந்த பொண்ணு நினப்பா இருக்கு, இந்த அந்த பொண்ணுகிட்ட வந்து நான் டாய் கொடுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். ஸோ ஸ்வீட் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அந்த டாயை வாங்கிடுவான். அங்கே வந்து ஒரு கப் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். இது என்ன இந்த கப் டிஃப்ரெண்டாக இருக்குன்னு சொல்லும் போது இது வந்து கப்பலோட கப்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்துட்டு காட்டுவான். பார்த்தீங்கன்னா அது ரெண்டும் சேர்த்து வைக்கும் போது ஹார்ட் மாதிரி வந்துட்டு சேப் வரும். ஒர்க்லாம் முடிச்சுட்டு ரெஸ்டாரண்ட்டில் போய் வந்துட்டு உள்ளார போவா. பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்துட்டு இந்த பொக்கே வந்து கொடுத்துட்டு போவாங்க. அங்கே இருக்க 7 தான் கொடுத்துட்டு போகிறாங்க, ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இவன் முன்னாடி இந்த ப்ரிமோட இதுவும் இப்போ இவன் சர்ஜரி பண்ணி இவன் ஃபேஸை மாற்றினதும் கைரேகை மாற்றுறது எல்லாமே வந்துட்டு ஒரு ப்ரூஃபோடு வந்திருக்கும். உன்னை யார் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது யார் கொடுத்தான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா அந்த பொக்கே கீழே போட்டு ஓடி போய் பார்க்க போவா. ஸோ இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.